அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய வார்த்தைகளை செவியேற்பதற்காக நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானான். பயணத்தினுடைய வகைகளில் மூன்றாவது வகை சுன்னத்தான பயணம் என்று நாம் சென்ற அமர்விலே குறிப்பிட்டோம். உம்ராவுக்காக செல்லக்கூடிய பயணம் அல்லது நஃபிலான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக செல்லக்கூடிய பயணம், இதுவெல்லாம் சுன்னத்தான மற்றும் விரும்பத்தக்க பயணத்திலே அடங்கும். ஹுதைபியா ஆண்டு அன்று நாம் இதற்கு முன்னர் சொல்லியிருக்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவில் அவங்க உம்ரா செய்வதற்காக மக்காவுக்கு புறப்பட்டு வந்தபோது ஹுதைபியா என்ற இடத்துல தடுக்கப்பட்டாங்க. அந்த ஒரு ஒப்பந்தம் இணை வைப்பவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மத்தியில் நடந்தது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவங்க அந்த வருடம் அப்படியே அங்கேருந்து திரும்பி போயிட்டாங்க, மக்காவுக்குள்ள நுழையல. மறு வருடம் உம்ராவை கதா செய்வதற்காக மக்காவுக்குள்ள நுழைஞ்சாங்க. அது நம்ம சொன்னோம். அந்த ஹுதைபியா ஆண்டு அவர்கள் இந்த பயணத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். உம்ரா செய்வதற்காக அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு சஹாபாக்களும் கிட்டத்தட்ட 1500 பேர்கள் சஹாபாக்களும் சேர்ந்து அந்த உம்ராவுக்காக கிளம்பி வந்தாங்க. இது அவர்கள் மேற்கொண்ட ஒரு சுன்னத்தான ஒரு பயணம். இந்த பயணத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன என்று சொன்னால், அல்லாஹ் நபித்தோழர்களை தனிமையில் இருக்கும்போது தன்னை அவர்கள் அஞ்சுகிறார்களா இல்லையா என்று சோதிக்கிறார். அப்படி அவர்களை சோதிக்கும் விதமாக ஒரு நிகழ்வை இந்த பயணத்திலே அல்லாஹ் நடத்துகிறார். இது குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, யபுலுவன்னக்குமுல்லாஹு பிஷ்ஷைஇன் மினஸ் ஸைத், அல்லாஹ் ஏதேனும் ஒரு வேட்டை பொருளை உங்களுக்கு தந்து அல்லது காட்டி உங்களை கண்டிப்பாக சோதிப்பான். தனாலுகு ஐதீக்கும் ஒரு இமாகுக்கும், உங்களுடைய கைகள் அல்லது உங்களுடைய ஈட்டிகள் எட்டுகின்ற வகையில் ஒரு வேட்டை பிராணியை தந்து அல்லாஹ் உங்களை கண்டிப்பாக சோதிப்பான். இந்த சோதனை எதற்கு? லியஅலம அல்லாஹு மை யகாஃபுஹு பில் கைப், தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ்வை யார் அஞ்சுகிறார் என்று அவன் சோதித்து பார்ப்பதற்காக. ஃபமன் இஅ்ததா பஅத தாலிக், இதன் பின்னரும் அவர்கள் வரம்பு மீறினால், யாரேனும் வரம்பு மீறினால், ஃபலஹு அதாபுன் அலீம், அவர்களுக்கு கொடிய வேதனை இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்தில் 94வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனம் இந்த ஹுதைபியா ஆண்டு அன்றுதான் இறக்கி அருளப்பட்டது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஹதீஸ், அதாவது
திருக்குரான் விரிவுரையாளர்கள் பலரும் இந்த ஆண்டுதான் இந்த வசனம் அருளப்பட்டது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், அவர்கள் ஹுதைபியா ஆண்டு அன்று மக்காவுக்கு உம்ராவுக்காக வரும்போது எஹ்ராம் செய்த நிலையில வாராங்க. இப்போ அல்லாஹ் இந்த வசனத்தை அருள்கிறான், இப்படி ஒரு சோதனை உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு அல்லாஹ் கொடுக்குறான். அப்போ என்ன நடக்குது, அது மாதிரியான ஒரு சோதனை அவர்களுக்கு நடக்குது. இவர்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், அவர்களை சோதிக்கும் விதமாக ஒரு நிகழ்வை நடத்தி காட்டுகிறான். அதற்கு முன்னால ஒரு சட்டம் இருக்கிறது, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். என்ன, எஹ்ராம் செய்தவர்கள் அவங்க வேட்டையாடக்கூடாது. யார் ஹஜ்ஜு உம்ராவுக்காக எஹ்ராம் செஞ்சிட்டோமோ அவர்கள் என்ன செய்யக்கூடாது, வேட்டையாடக்கூடாது. வேட்டையாடிய அந்த பொருளையும் அந்த விலங்கையும் அவர்கள் சாப்பிடக்கூடாது. நிபந்தனை என்ன, அந்த வேட்டை பொருள் அவர்களுக்காகவே வேட்டையாடப்பட்டிருந்தால் மட்டும் அது சாப்பிடக்கூடாது. அவங்களுக்காக வேட்டையாடலை, யாரோ ஒருவர் வேட்டையாடி என்ன செய்யறாரு, கொண்டு கொடுக்குறாரு, நீங்க சாப்பிடுங்களேன், நான் வேட்டையாடிட்டு வந்திருக்கிறேன், இதை நீங்க சாப்பிடனா சாப்பிட்டுக்கிடுங்க, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு யாராவது கொடுத்தால் சாப்பிட்டு கொள்ளலாம், அதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் அவங்களுக்காக நான் வேட்டையாடிட்டு வரேன், நான் இப்போ எஹ்ராமோடு இல்லை, நீங்க எஹ்ராமோடு இருக்கிறீங்கல்ல, ஒரு வேட்டை பொருளை வேட்டையாடி உங்களுக்கு கொண்டு வரவா அப்படின்னு சொல்லி அவங்களும் அதற்கு இசைவு தெரிவித்து, ஏன்னா இவர் வேட்டையாடி கொண்டு வந்தால் அது சாப்பிடக்கூடாது. அதே நேரத்தில் அந்த வேட்டையாடுவதற்கு அந்த எஹ்ராமில் இருக்கக்கூடியவர்கள் உதவியும் செய்யக்கூடாது. எந்த வகையிலேயாவது அதற்கு உதவி ஒத்தாசையும் செய்யக்கூடாது. அப்படி செய்திருந்தால் அந்த நிலையில அவர்கள் சாப்பிடக்கூடாது. இப்படி ஒரு சட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன செய்யறாங்களா, ஒரு சோதனையை அவர்களுக்கு நிகழ்த்தி காட்டுகிறான். இந்த செய்தியை அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரியில, சஹீஹ் முஸ்லிம்ல, இன்னும் பல ஹதீஸ் நூல்களில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நாள் நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த ஹுதைபியா அன்று உம்ராவுக்காக நாங்கள் எல்லோரும் கிளம்பி இருக்கும்போது ஒரு வழியில் நாங்கள் உட்கார்ந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம், ஏனைய நபி தோழர்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, எங்களுக்கு முன்னால் அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க ஒரு இடத்துல, நாங்கள் ஒரு இடத்துல, அவங்க ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லி வழியில் நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம். மக்கள் எல்லோரும் ஏஹ்ராம் செஞ்சுருக்கிறாங்க, ஆனால் நான் இன்னும் என்ன செய்யலை, ஏஹ்ராம் செய்யலை. மக்கள் எல்லோரும் ஏஹ்ராம் செஞ்சுருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு காட்டு கழுதை அங்கே வருகிறது. ஒரு காட்டு கழுதை அங்கே வருகிறது. இந்த சில அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க, இந்த ஹுதைபியா ஆண்டு அன்று வேறு எந்த நாட்களிலும் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரியான வேட்டை பொருள்கள் கூடுதலாக அவங்களுக்கு வந்ததாக சொல்லி காட்டுறாங்க. அது பறவையோ அல்லது வேறு வேட்டை விலங்குகளோ, உண்ண அனுமதிக்கப்பட்ட விலங்குகளோ கூடுதலாக இந்த பயணத்தில் தான் காணப்பட்டது. இது ஒரு சோதனையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சோதிக்கத்தானே செய்கிறான். இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த எஹ்ராம் செய்திருக்க அந்த நபித்தோழர்கள் ஒரு கழுதையை பார்க்குறாங்க. அது காட்டு கழுதை. அப்போ இவர் அபூ கத்தாதா சொல்கிறாரு, நான் ஏஹ்ராம் செய்யாமல் இருக்கிறேன், அவங்க எல்லாரும் ஏஹ்ராம் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நான் என்னுடைய செருப்பை நான் சரி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் அவங்க அதை பார்த்துருக்குறாங்க. பார்த்தவங்களுக்கு அது வேட்டையாடி யாராவது கொடுத்தா நல்லா இருக்குமே, நம்ம சாப்பிட்ருக்கலாம், சாப்பிடலாமே அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் அவங்களுக்கு இருந்திருக்கிறார். ஆனால் என்னிடத்துல அவங்க சொல்லலை, இப்படி ஒன்று போகுது, அதை நான் ஒன்று போகுது அப்படி சொன்னாலும் அவங்க சாப்பிட முடியாது. எந்த வகையிலையாவது என்ன செய்யக்கூடாது, உதவி செய்யக்கூடாது, நாங்கள் போகுது காட்டவும் கூடாது.
யாரு ஏறாம் செய்தவர்கள். அப்போ அவங்க எனக்கு தெரிவிக்கவும் இல்லை. அந்த நேரத்தில் நான் தற்செயலாக அந்த இடத்த திடீர்னு நான் நிமிர்ந்து பார்க்கும்போது அங்கு ஒரு காட்டு கழுதை அது மேய்ந்து கொண்டு இருப்பதை நான் என்ன செய்கிறேன் பார்த்தேன். உடனே நான் என்னுடைய வாகனத்தை சரி செய்து நான் வேகமாக அதை நோக்கி பயணம் புறப்படும் போது என்னுடைய சாட்டையை நான் மறந்துட்டேன். என்னுடைய அம்பையும் நான் என்ன செஞ்சுட்டேன், மறந்துட்டேன். மறந்து விட்டு வச்சுட்டு வேகமாக போகிறேன். அந்த ரெண்டும் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன், அதை கொஞ்சம் எடுத்து தாங்களேன் அப்படின்னு. இப்போ எடுத்து கொடுத்தா அப்பவும் அவங்க சாப்பிட முடியாது. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மறுத்துட்டாங்க. எனக்கு அவர்கள் எடுத்து தரலை, எந்த உதவியும் செய்யலை. எனக்கு கோபமாக வந்தது. நான் இறங்கி அதனை எடுத்து மீண்டும் நான் பயணித்து என்னுடைய வாகனத்தில் ஏறி நான் என்ன செய்கிறேன், அந்த கழுதையை விரட்டி கொண்டு போய் நான் அதை சரியாக குறிபார்த்து அதனை வேட்டையாடினேன். பிறகு அதனை அறுத்து நான் கொண்டு வந்தேன். இப்போ எல்லோருமே என்ன செய்கிறாங்க, அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் அதை உண்டார்கள், நாங்களும் உண்ணோம். நான் இந்த நேரத்தில் ஒரு சப்பையை மட்டும், முன்னங்கால் சப்பையை மட்டும் நான் என்ன செஞ்சேன், தெரியாமல் ஒளிச்சு வச்சுக்கிட்டேன். இந்த நேரத்தில் அந்த எல்லோரும் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, நம்ம இப்படி சாப்பிட்டுட்டோமே, இது சரியா இல்லையா? ஏன்னா நம்ம எஹராம் செய்திருக்கிறோம், அவரும் எஹராம் செய்யாமல் இருந்திருக்கிறாரு. ஆனால் நமக்காக அவர் வேட்டையாடலை, நம்ம சொல்லவும் இல்லை, அது வேற விஷயம். அவருக்கு எந்த உதவியும் நம்ம பண்ணவும் இல்லை. இருந்தாலும் ஒரு நெருடலாக இருக்குத அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்க போகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரியான நிகழ்வு நடந்திருக்கிறது, எல்லோரும் சாப்பிட்ருக்கிறாங்க, அவங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, இது கூடுமா கூடாதா என்று நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன்னமாகிய துஅமத்துன் அத்அமுகுமுஹா அல்லாஹ், இது அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய உணவு, அதனால் நீங்கள் சாப்பிடுங்க. வேறு ஏதேனும் உங்கள் இடத்துல மிச்சம் மீதி இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் அவர் என்ன செய்கிறாரு, ஒழிச்சு வச்சுருந்தாத தூக்கி கையில் கொடுக்குறாரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க என்ன செய்கிறாங்க, அதை வாங்கி சாப்பிட்டாங்க. அது தீர்ற வரைக்கும் அதை என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது. இது நம்ம ஏன் இப்போ குறிப்பிடுறோம் அப்படின்னு சொன்னால், இது இந்த மாதிரியான ஒரு சோதனை, இது நபித்தோழர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே இப்படிப்பட்ட சோதனை வரும். நாம் தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ்வை நம்ம பயப்படுறோமா இல்லையா அப்படின்னு. இந்த நோம்புல இது மாதிரியான ஒரு நிலை எல்லாருக்குமே இருக்கிறது. நாம் நோன்பு நோற்று இருக்கிறோம், நாமளே என்ன செய்வோம், தனிமையில் பல நேரங்களில் இருப்போம். நம்ம பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க, உணவுப் பொருள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அதை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது. வெளியே யாரும் கண்டுபிடிக்க போகிறாங்களா, ஒரு நோன்பு விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி இல்லை. ஆனாலும் நாம் அதை சாப்பிட்றோமா இல்லை. ஏன், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் நம்மளை அதில் இருந்து என்ன செய்து விலக்கி வைக்கும். இந்த உணர்வு, இந்த அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற இந்த உணர்வு, இந்த நோன்பு நமக்கு என்ன செய்கிறது, கற்றுத்தருகிறது. இதே மாதிரியாக இந்த பாடத்தை நாம் ஒரு மாத காலம் எடுத்து வரும்போது, இந்த நோன்புக்கு வெளியே நம்ம போகும்போது இது நமக்கு பயன்படும். எத்தனையோ விஷயங்களில் இந்த மாதிரியான சம்பவங்களில் நாம் நிற்கும் போது, ஒரு வெளியூருக்கு போகிறோம், அங்கே போனால் என்ன நடக்கும், பல்வேறு விஷயங்கள் நமக்கு நடக்கும், தடை செய்யப்பட்ட பல்வேறு நிலைகள் நமக்கு ஏற்படும். அப்போ அதையெல்லாம் நாம் என்ன செய்ய மாட்டோம், நெருங்க மாட்டோம். ஏன், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம நோம்பில் இந்த பயிற்சியை தான் எடுத்துவோம். நாம் ஊரை விட்டு தூரத்தில் இருந்தாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். இங்கே யாருமே இல்லாவிட்டாலும், வெளியூரில் யாரும் இருக்க மாட்டாங்க. சொந்த ஊரில் ஒழுங்காக இருக்கிறவங்க வெளியூருக்கு போனால் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த இதை பேண மாட்டாங்க. சொந்த ஊரில் அக்கம் பக்கத்தில் ஆட்கள் இருக்கும், நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, பார்ப்பாங்க.
அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும், என்னடா இவர் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனால் வெளியூருக்கு போனால் தெரியாது தானே, எப்படி ஒன்றாலும் நடந்துக்கலாம் தானே, யார் பார்க்க போகிறா? நாம் இப்படி நடந்து கொள்றதை யார் பார்க்க போகிறா? எப்படி ஒன்றாலும் நடந்துக்கலாம் என்ற ஒரு ஒரு மனோபாவம் மனிதனிடத்தில் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற அந்த அச்சம், அந்த பயம், அது வேணும். அதை அல்லாஹ் அவ்வப்போது உங்களுக்கு சோதித்து பார்ப்பான். நீங்கள் அதில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், நபித்தோழர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனையை கொடுத்திருக்கிறான். இது நபித்தோழர்களுக்கு மட்டுமானது அல்ல, இது எல்லாருக்கும் தான். இன்னல்லதீன யஹ்ஷௌன ரப்பஹும் பில் கைப், எவர்கள் தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ, தங்களுடைய இறைவனை அஞ்சுகிறார்களோ, லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ருன் கபீர், அவர்களுக்கு மன்னிப்பும் மிகப்பெரிய கூலியும் உண்டு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் முல்க், முல்க் என்ற அத்தியாயத்தில் 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் அந்த அத்தியாயத்தில் 12வது வசனத்தில் அல்லாஹ் யார் இப்படி நடந்து கொள்கிறார்களோ, தனிமையில் இருக்கும்போதும் அல்லாஹ்வுக்கு யார் அஞ்சு பயந்து நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும், அவர்களுக்கு மிகப்பெரிய கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த சோதனை எல்லோருக்கும் ஆனது, நபித்தோழர்களுக்கு மட்டுமல்ல. அவங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த வசனத்தை அருளும் போது அல்லாஹ் என்ன செய்யறான், அப்படி ஒரு சோதனையை காமித்து அல்லாஹ் அவர்களை அதில் என்ன செய்யறான், ஜெயிக்க வச்சான். அப்போ இது மாதிரியான விஷயங்கள் நமக்கும் வரும் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும், உணர்ந்து கொண்டு நடக்க வேண்டும். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அடுத்த பயணத்துக்கு நம்ம போவோம். என்ன என்று சொன்னால், 4வது பயணம் அனுமதிக்கப்பட்ட பயணம். இது அனுமதிக்கப்பட்ட பயணம் என்று சொன்னால், வியாபாரத்துக்காக நம்ம வெளியூருக்கு போகிறோம், அது அனுமதிக்கப்பட்ட பயணம். அல்லது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்காக நாம் வெளியூருக்கு போகிறோம், இது எல்லாமே அனுமதிக்கப்பட்ட பயணம். இது பயணத்தில் 4வது வகை. 5வது வகை ஒன்று இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், வெறுக்கத்தக்க பயணம். இந்த பயணத்தை மேற்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. அவசியம் ஏற்பட்டாலே தவிர அப்படி எடுத்துக்கிடும். வெறுக்கத்தக்க பயணம் அப்படின்னு சொன்னால், இப்படி போன்ற ஒரு பயணத்தை மேற்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. அவசியம் ஏற்பட்டால் போய்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டால் தப்பு கிடையாது. இதுதான் வெறுக்கத்தக்க பயணம் அப்படிங்கிறது. இதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க. லவ் யஅலமன் நாசு மா ஃபில் வஹதா மா அஅலமு மா சாஃபர ராகிபுன் பிலைலி வஹதா. தனிமையில் இருக்கக்கூடிய தீங்குகளை மக்கள் தெரிந்து கொள்வார்களேயானால், நான் எப்படி தெரிந்து கொள்கிறேனோ அது மாதிரி தனிமையில் இருக்கக்கூடிய தீங்கை நான் தெரிந்து கொள்வது போல் மக்கள் தெரிந்து கொள்வார்களேயானால், இரவில் யாரும் தனிமையில் பயணம் மேற்கொள்ள மாட்டார் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது சஹீஹுல் புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. என்ன பொருள், தனிமையில் இருக்கிறதுங்கிறது அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதில் நிறைய சிக்கல்கள் இருக்கிறது, ஷைத்தானுடைய விளையாட்டுகள் அதில் நிறைய இருக்குது. அது எனக்கு என்னங்கிறத அல்லாஹ் எனக்கு காட்டி கொடுக்குறான், எனக்கு தெரியுது. நான் அறிந்து கொண்டதை மக்களும் தெரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, பயணத்தை குறிப்பிடுறாங்க. குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையில் குறிப்பாக இரவு நேரங்களில் யாரும் பயணம் மேற்கொள்ள மாட்டாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதிலிருந்து இப்படி ஒரு பயணம் இருக்குது, இது வெறுக்கத்தக்கது. ஆனால் அவசியம் ஏற்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பல நேரங்கள் என்ன செய்கிறாங்க, மொத்த ஒரு சஹாபியை அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ போய் என்னன்னு அந்த நிலைமையை தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி போர்க்காலங்களில் அவங்க அனுப்பி வச்சிருக்கிறாங்க.
அல்லது போர் அல்லாத காரணங்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னந்தனியாக சில நபித்தோழர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அனுப்பி இருக்கிறாங்க. அதற்கெல்லாம் சான்று இருக்கிறார். இது அவசியம் ஏற்படுகிறது, இப்படி போக வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது என்று சொன்னால் போய்கொள்ளலாம். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய பயணங்கள் பெரும்பாலும் யார் தனிமையில் போகிறார், ஒருவராக போனாலும் அங்கே கூட ஆட்கள் தானே இருக்காங்க. நம்ம பஸ்ஸில் போகிறோம், நம்ம மட்டும்தான் போகிறோம், நாம் மட்டும்தான் போகிறோம் அந்த பஸ்ஸில் இல்லையே. பஸ்ஸில் எத்தனையோ பேர் 60 பேர் பஸ்ஸில் போகிறாங்க, அதோட நம்மளும் ஒரு ஆள். ட்ரெயினில் போகிறவங்க எத்தனையோ பேர் ட்ரெயினில் போகிறாங்க, அதோட நம்ம ஒரு ஆள். நாம் தனிமையில் போகிறோம். இந்த தனிமையில் போகிறது அப்படிங்கிறது எப்போ வரும்? தன்னந்தனியாக ஒருவர் காரில் பயணமாகிறார், காரில் போகிறாரு, அவர் தான் காரை ஓட்டிட்டு போகிறார், வேற யாரும் கூட இல்லை. இதுதான் தனிமையில் போகக்கூடிய பயணம். இதை என்ன செய்யணும்? அவர் தவிர்க்கணும். அப்படி வேண்டாம், கூட ஒரு ஆளாவது நம்ம சேர்த்துக்கிட்டு போவோம் என்று இருக்கணும். ஆனால் கூட ஆள் சேர்த்து கொள்வது அது சரியாக வராது, அல்லது அந்த மாதிரியான பொதுவான ஆட்கள் யாரும் இல்லை. சரி நம்ம போயிடலாம், பாதுகாப்பு இருக்கிறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை அவர் பண்ணிட்டு அவர் போகிறார் என்று சொன்னால் அதில் தப்பு கிடையாது. இதுதான் இந்த கடைசி வகையான பயணத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். எனவே இப்போ பயணத்தினுடைய அத்தனை வகைகளையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், முன் வச்சுட்டோம். 5 வகையான பயணம்: கடமையான பயணம், சுன்னத்தான பயணம், பிறகு ஆகுமான பயணம், பிறகு வெறுக்கத்தக்க பயணம் அப்படின்னு சொல்லி பல்வேறு பயணங்களை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், நாம் எடுத்து வச்சிருக்கிறோம். ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஹராமான பயணம்னு ஒன்று சொல்லியிருக்கிறோம், அந்த பயணத்தை தவிர்த்துறோம். ஹராமான பயணம் ஒரு முஸ்லீம் மேற்கொள்ளக்கூடாது, அது தப்பு. அது அங்கே இருந்துட்டு இன்னொரு இடத்துல போய் அந்த ஹராமை செய்யணுமா? ஊரில் இருந்து கொண்டு செய்வதே பெரிய தப்பு. அது அங்கே போயிடுவோம், அது யாரும் பார்க்க மாட்டாங்க தானே. அங்கே போனால் யாரும் நமக்கு தெரியாது, இங்கே இருந்துட்டு போகிறது தான் தப்பு, செய்கிறது தான் தப்பு, ஆனால் அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் வெளியூரில் போய் தப்பு பண்ணுவாங்க. அந்த மாதிரியான பயணத்தை ஒவ்வொரு முஸ்லீமும் என்ன செய்யணும், தவிர்க்கணும். அதே போல் முடிந்த வரைக்கும் தனிமையில் பயணமாகாத ஒரு நிலையை ஒரு முஸ்லீம் ஏற்படுத்தி கொள்ளணும். இந்த 2 அல்லாமல் மற்ற பயணங்கள் இருக்குது, ஆகுமான பயணங்கள் இருக்குது, கடமையான பயணங்கள் இருக்குது, சுன்னத்தான பயணங்கள் இருக்குது. இதை அவர்கள் என்ன செய்யலாம், தேவைப்படும் போது அவர்கள் மேற்கொள்ள வேண்டியது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வேறு வேறு செய்திகளை இது குறித்து நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம். வாஹ்ரு தஅவானா.